ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 6-7 கிராம்பு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் 6 வரமிளகா எடுத்துருக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த சைஸ் உள்ள வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 மூடி தேங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறின பிறகு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் போட்டு அரைச்சிது. இது வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சிது. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தனித்தனியாக அரைச்சிருக்கிறேன். 2 ஒட்டுக்க கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். மட்டன் 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குவாங்க. பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஊற்றிக்கலாம். இது கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் போட்டு அரைச்சது. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். எனக்கு குழம்புக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த குழம்பு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இதனுடைய பச்சை வாசனைலாம் போகும். நான் 25 நிமிஷம் கொதிக்க வச்சேன். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு. எனக்கு குழம்பு கொஞ்சம் இதுமாதிரி கெட்டியாக தான் பிடிக்கும். உங்களுக்கு தனியாட்டு வேணும் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.
பாருங்கள், நம்ம குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து சாப்பாட்டோடு சாப்பிட போகிறேன். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.